செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் லவ் பண்ணும், 100% பண்ணணும் விதி. அதை நம்ம அவுட்புட்டாக காட்டி தான் ஆகணும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக கணவர் கூட டிட்டாச்மெண்ட் ஆகும். இந்த டிட்டாச்மெண்ட் ஆகுன்றதை நம்ம எப்படி விளக்க முடியும்? அப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஜோதிட ரீதியாக தான் நம்ம அனைத்து விஷயமே சொல்கிறோம். அந்த விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பின்னாடி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு ஆண், இவங்க ஒரு பெண், பழகிறாங்க, காதலிக்கிறாங்க. திருமணம் வரும்போது அவர் கணவராக மாறிடுறாங்க, இவங்க மனைவியாக மாறிடுறாங்க. அப்போ தான் அந்த கிரகங்களே கரெக்டாக என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் லவ் பண்ணும்போது நல்லா இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இல்லாத போகிறதுக்கு காரணம் இல்லை. அப்போது ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா உண்மையிலே அவங்க மெச்சூர்ட் ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மெச்சூர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே, அந்த மெச்சூர்டை சொல்லலை. உண்மையிலே மெச்சூர்டு என்பது எப்பொழுது வரும் என்றால், இங்கே நம்ம என்ன இதிலேருந்து எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனமான கணவராக இருப்பார், ஆனால் அவருக்குள்ள நிறைய நல்ல குணம் இருக்கும். ஏதோ ஒரு கேரக்டர் தான் நம்ம ரொம்ப கிளாஷ் ஆகும். அதை யார் உடைப்பாங்கன்னா முருகன் உடைப்பாங்க. முருகன் அனைத்தையும் அடக்கி ஆளுபவர். பிரம்மாவே சிறையில் வைத்தார், தந்தைக்கே பாடம் புகட்டியவர். ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் சொல்லுவார். அப்போது எப்படி அவர் வழிபடணும்? செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா பழனி மலையில் விஸ்வரூப தரிசனம். ஏன்னா விஸ்வரூபத்தில் மட்டும்தான் மனிதனை முருகன் நேரடியாக பார்க்குறார். டிவைன் நோட்ஸ் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு, எப்படிப்பட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லை திருமணத்தில் தடைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம பொதுவான திருமண தடை பற்றி நிறைய பேசியிருக்கோம் சார். இன்றைக்கி பர்டிகுலராக பெண்களுக்கான திருமண தடை அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பேசலாம் சார். முதல்ல பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் சார்? பெண்களுக்கு திருமண தடை ஜாதக ரீதியான காரணம், ஜோதிட ரீதியான காரணம். நம்ம சொல்கிறது எல்லாமே ஜோதிட ரீதியாக தான். அதை வெளி உலகத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஏன் கனெக்ட் பண்ணுறோன்னா, ஜோதிடம் வேறு, வெளி உலகம் வேறு இல்லை. செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் லவ் பண்ணும், 100% பண்ணணும் விதி. அதை நம்ம அவுட்புட்டாக காட்டி தான் ஆகணும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக கணவர் கூட டிட்டாச்மெண்ட் ஆகும். இந்த டிட்டாச்மெண்ட் ஆகுன்றதை நம்ம எப்படி விளக்க முடியும்? அப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஜோதிட ரீதியாக தான் நம்ம அனைத்து விஷயமே சொல்கிறோம். அந்த விஷயத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பின்னாடி கொடுக்குறோம். இதுதான் உண்மையான விஷயம். பொதுவாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தடை அப்படின்னு ஏற்படுதுன்னா, தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவது 2 கிரகம். ஒன்று சனி ஸ்லோவாக கொடுப்பார், ஆனால் கொடுத்துட்டார் ரிட்டர்ன் வாங்க மாட்டார். இந்த குணம் அவருக்கு இருக்குது. கேது கட் பண்ணி விடுவார். ஒன்றும் இல்லை, 7ஆம் அதிபதி கூட கேது சேர்ந்திருந்தால் திருமணத்தில் ஒரு தடை. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது நடந்தே தீரும், இதில் எந்த மாற்றம் இல்லை. 7ஆம் அதிபதி கூட கேது க்ளோஸ் டிகிரியில் 3 டிகிரி முன்பின் இருந்தால் ரொம்ப தடையை ஏற்படுத்துவார், இல்லைன்னா முதல் வாழ்க்கையை பிரிப்பார். இதெல்லாம் உண்மை. ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ராகு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தடை ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா லேட்டாக 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து மேரேஜ் நடந்தாலும் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா ஓகே. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் மட்டும் லைஃப் சொதப்பிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மீளா துயரத்துக்கு போயிடுவாங்க. பிஃபோர் மேரேஜே அடிப்படுறதுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் அடிப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் அடிபட்டுருச்சுன்னா ஒரு ஞானி ஈக்குவல் ஆகிடுவோம், அவ்வளோதான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஆனால் பிஃபோர் மேரேஜ் அப்படி கிடையாது. இப்போது இந்த ஆஃப்டர் மேரேஜில் தரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா செவ்வாய் ராகுவும் க்ளோஸாக இருக்கக்கூடாது. செவ்வாயும் ராகுவும் க்ளோஸ் டிகிரியில் இருக்குது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய கணவர் மிகப்பெரிய ஒரு முரட்டுத்தனம் குணம் வாய்ந்த கணவராக இருப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு செவ்வாயும் ராகும் க்ளோஸ் டிகிரியில் இருக்குது, ஒரு பெண்ணை இன்னொருத்தவங்களை விரும்புகிறாங்க.
நம்ம போயிட்டு இல்லைங்க உங்களுக்கு அவர் செட் ஆக மாட்டாருன்னு சொன்னால் அவங்க உடனே சொல்லக்கூடிய பதில், உங்களுக்கு என்ன தெரியும், நான் உங்களை கேட்டேனா, நான் இல்லை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் கேட்டேனா, இப்படிலாம் பேசுவாங்க. ஏனென்றால் அவர்களுடைய விதி அதை அனுபவிக்கணும்ல. அப்போது ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் செய்த தவறை நினைத்து 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 அவர்கள் காலத்தை கழிப்பார்கள். இதுதான் அந்த கிரகங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு வேலை. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் சேரக்கூடாது. ஓகே. இப்போ செவ்வாய் ராகு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பிறப்பில் ஜாதகம் எழுதும் போது செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சூழல் நடக்கும் அப்படின்னா அது எப்படி சரி செய்யுது சார்? இப்போது செவ்வாயும் ராகுவும் ஒன்றா சேருதுன்னா அந்த செவ்வாய் என்ற கிரகத்தை ராகு கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுக்கிறாரு. அப்போ ராகுவோடைய குணத்தை தான் ஒரு கணவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னும்போது அந்த பெண்ணால் அதை வந்து ஏற்றுக்கிட்டோ அதை சமாளித்து போகிற அளவுக்கோ பொறுமையோ பக்குவமோ இல்லாமல் தான் பிரிவுகள் ஏற்படுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பொழுது ஒரு பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ மெச்சூர்டு அப்படின்றது வரும்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மெச்சூர்டுன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் கஷ்டப்பட்டுருப்பான், அவன் பெரிய ஞானி மாரி நினச்சிப்பான். ஒருத்தன் பணத்தை இழந்திருப்பான், ஒருத்தன் காதலில் இழந்திருப்பான், ஒருத்தன் வந்து வேலையில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாத இருப்பான், ஒருத்தன் கடனில் இருப்பான், ஒருத்தன் நோயில் இருப்பான். இதெல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற ஏதோ ஒரு தோல்வியை இவங்க உலகில் மிகப்பெரிய ஒரு ஞானி மாரி ஒரு கிரியேட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப மெச்சூர்டாக ஒரு சில விஷயத்தில் முடிவு எடுக்கிறோன்னு நினச்சி இவங்க எடுக்கிற முடிவுகள் திருமணத்தில் சொதப்பிடுது. உண்மையிலே மெச்சூர்டுனா என்ன அப்படின்னா, கோபம் என்பது வந்துருச்சு, நான் அடக்கிக்கிறேன், இது பேர் மெச்சூர்டு கிடையாது. கோபம் வந்துருச்சு, அதை நான் அடக்கிக்கிறேன், இது பேர் மெச்சூர்டு கிடையாது. இது இன்னும் எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான்வெஜ்ஜை விட்டியா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு நீங்கள் யாருன்னா கேட்டிங்கன்னா நான் வெஜ்ஜுன்னு தான் சொல்லுவாங்க சில பேர். ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிடுவேன், வாரத்தில் 2 நாள் மட்டும் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் எப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கும், ஆனால் கோயிலுக்கு போகணும், வேறு எதனா வீட்டில் மாலை போட்டிருக்காங்க, எதனா ஒரு காரணத்துக்காக ஒரு வெஜ்ஜாக இருப்பாங்க. அதெல்லாம் வெஜ்ஜு கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் பிடித்து அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசளவில் அது பிடிச்சிருச்சுனாலே அந்த விஷயத்தை நீங்கள் செய்ததற்கு சமம் சொல்லி நம்ம இந்து தர்ம சாஸ்திரம் சொல்லுது. பைபிள்லேயும் சரி இந்து தர்ம சாஸ்திரத்துலேயும் மனதால் ஒரு நீ பெண்ணை நினைத்திட்டாலே அந்த பெண் கூட நீ வாழ்ந்ததற்கு சமம் சொல்லுது. சரிங்களா? அப்போது இங்கே நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம வாட்ச் பண்ணணும். மனதால் நினைத்திட்டாலே ஒரு பெண் கூட வாழ்ந்ததுக்கு சமம். மனதால் நீ நினச்சிட்டாலே ஒரு நான்வெஜ்ஜுக்கு சாப்பிட்டதற்கு என்ன பலனோ அது உனக்கு பலன் அப்படின்னும் போது, கோபம் என்பது மனதால் வந்துருச்சு, நான் அடக்கிட்டேன், நான் மெச்சூர்டுனாலே அது மெச்சூர்டு கிடையாது. கோபமே வராத ஒரு நிலைன்னு ஒன்று வரும். அது கணவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க சில பெண்களுக்கு, சில பெண்களுக்கு பசங்க கற்றுக் கொடுப்பாங்க. செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிற பெண்களுக்கு மட்டும் பேசுகிறேன் ஸ்பெஷலாக. அப்போது இங்கே மெச்சூர்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பெண்கள் என்ன மாதிரி யாரும் வாழ்ந்துட முடியாதுங்க, நான்லாம் ரொம்ப வந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களே எந்த ஒரு கற்பனையை உருவாக்கி கொள்கிறார்கள். ஒரு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு கணவர் அவரை வந்து யாரும் வந்து ஆள முடியாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது எப்போ ஒரு பெண்ணுக்கு தெரியும்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு ஆண், இவங்க ஒரு பெண், பழகிறாங்க, காதலிக்கிறாங்க. திருமணம் வரும்போது அவர் கணவராக மாறிடுறார், இவங்க மனைவியாக மாறிடுறாங்க. அப்போ தான் அந்த கிரகங்களே கரெக்டாக என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் லவ் பண்ணும்போது நல்லா இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இல்லாத போகிறதுக்கு காரணம் இதுதான். அப்போது ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா உண்மையிலே அவங்க மெச்சூர்ட் ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மெச்சூர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே, அந்த மெச்சூர்டை சொல்லலை. உண்மையிலே மெச்சூர்டு என்பது எப்பொழுது வரும் என்றால் நிச்சயமாக கொஞ்சம் வயசு அதிகமாகணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் மிகப்பெரிய எதனா ஒரு தோல்வியை தாண்டி வந்திருக்க வேண்டும். அந்த தோல்விக்கு பிறகு இவர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் தோற்றவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தில் எதனா பண்ணால் இந்த செவ்வாய் ராகுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு செவ்வாய் ராகு சேர்க்க இருக்கும். இப்போ அவர் வாழ்க்கையில் ஏற்கனவே முதல் லைஃப்பில் அடிபட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டார்.
அப்போ இரண்டாவது வரக்கூடிய மனைவி கிட்ட எப்பவுமே அவருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துருமான்னு. அந்த பயத்திலே அவர் அடங்கி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவார். இந்த பொண்ணுக்கு செவ்வாய் ராகு பெரிய பிரச்சனை திருமணத்தில். ஆஃப்டர் மேரேஜில் லைஃபே நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருப்பார் ஒரு ஜோதிடர். ஆனால் ரெண்டாவது மேரேஜ் அவங்கள பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார்? ஒரு கணவரை இரண்டாவது திருமணமாக இவங்க செஞ்சுட்டு, இவங்களுக்கு முதல் மேரேஜாக இருக்கும் பெண்ணுக்கு, ஆனால் அந்த ஆணுக்கு அது ரெண்டாவது மேரேஜ்னும் போது இந்த பெண் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய பெற்றோர், என் பையனை நான் ரெண்டாவது மேரேஜ் கட்டி கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை நான் ரெண்டாவது கல்யாணம் கட்டி கொடுக்கணும். சரி, ரைட்டு, இது கண்கூட நடந்த விஷயம். இரண்டாவது மேரேஜை பற்றி ஒருத்தவங்க தவறாக பேசுகிறாங்க, அவங்க பொண்ணுக்கு இரண்டாம் தரம் கல்யாணம் நடக்குது. எதையெல்லாம் நீ உதாசீனைப்படுத்துகிறாயோ, துச்சம் என நினைக்கிறாயோ, எதையெல்லாம் நீ அவமதிக்கிறாயோ, அதையெல்லாம் நீ கடந்து செல்ல வேண்டும் என்பது பிரபஞ்சத்தோடைய நியதி. இது தெரிஞ்சிருச்சுனாலே ஒருத்தவன் திமிராவோ ஆணவமாவோ ஒரு சில விஷயத்தை கேவலமாவோ பேச மாட்டான். நான்லாம் யாருன்னு காலர் சட்டையை தூக்கிட்டு போகிறான், அவனுக்கு அயன் பண்ண கூட காசு இல்லாத போகுது ஒரு காலகட்டத்தில். இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை செய்துவிடும். அதனால் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் பெண்கள் ஜாதகத்தில் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கட்டும், 12 கட்டத்தில் செவ்வாயும் ராகும் க்ளோஸ் டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஒரு பெற்றோர் என்ன செய்யணும்னா, முடிந்த அளவிற்கு இரண்டாம் தாரம் திருமண பசங்களை ரெஃபர் பண்ணுறது நல்லது. இல்லை சார், நிச்சயமாக அது முடியாது, அது எங்களால் ஏற்றுக்க முடியாது, என் பொண்ணை நான் ரெண்டாவது தாரத்துக்கெலாம் கொடுக்க மாட்டேன், அது வேறு எதனா வழி இருந்தால் சொல்லி பெற்றோர்கள் சில பேர் கேட்பாங்க. வயசாகட்டும், 22 21 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. 25 26 30 கூட ஆகட்டும் மேக்ஸிமம். நான் சார் பொண்ணுக்கு போய் 30 வயசு சொல்கிறீங்களே, சரி கொடுங்க, ஆனால் 30 வயசுக்குள்ளே பிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு கணவன் முரட்டுத்தனமாக இருப்பான். அந்த முரட்டுத்தனமான குணங்களை, அந்த செயல்களை இந்த பெண்ணால் ஏற்றுக்க முடியாது, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி போக முடியாது, அந்த சகிப்புத்தன்மை வராது. அந்த சகிப்புத்தன்மை எப்பொழுது வருகிறதோ அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யாது. சரி, இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ என்னுடைய பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாயும் ராகும் சேர்க்கை இருக்குது, இதுக்கு நான் ஏதாவது பரிகாரங்களோ இல்லை தெய்வ வழிபாடுகளோ பண்ணி நான் அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள்லாம் இருக்கா சார்? நிச்சயமாக. செவ்வாய் ராகும் சேர்ந்துருச்சு, கணவர் முரட்டுத்தனமாக இருக்கார் அப்படின்னா மாறவே மாட்டார். ரொம்ப அந்த முரட்டுத்தனத்தை ஒழிக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், வெளி உலகத்தில் முருகனை மட்டுமே நம்புபவர்கள், முருகனை அதீதமாக வணங்குபவர்கள், முருகனை அதிகமாக நேசிப்பவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காயம் இருக்கும். ஏன்னா முருகன் ஞானத்தை கொடுக்கவர், ஞானத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு கணவன் முரட்டுத்தனமான ஆளாக இருக்கான் அப்படின்னா, பழனி மலையில் விஸ்வரூப தரிசனத்தில் முருகரை போய் பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கணவருக்கு அடி விழும். எப்படி மாறுவார்னு தெரியாது. அதாவது 24 மணி நேரமும் கோயிலுக்கு போய் சாமியே கதின்னு இருக்கிறவங்க ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகி, சூதாட்டத்துக்கு அடிக்ட் ஆகி அழிஞ்சவங்கள நான் பார்த்துருக்கேன். ட்ரிங்க்கு சூதாட்டன்னு போயிட்டு இருந்தவங்க திடீர்னு கோயிலுக்குள்ளேன்னு போய் ஆரம்பித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயித்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்போது இதுதான் பைபிளில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல கனியை தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனியை தரும் நல்ல மரமும் இல்லை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பான், அவங்கள ஒரு அக்யூஸ்டான குணம் இருக்கும், பார்க்குறதுக்கு அக்யூஸ்ட் மாதிரி இருப்பான், அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பில் வச்சுருக்கு. அப்போது இங்கே நம்ம என்ன இதிலேருந்து எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனமான கணவராக இருப்பார், ஆனால் அவருக்குள்ள ஒரு நிறைய நல்ல குணம் இருக்கும். ஏதோ ஒரு கேரக்டர் தான் நம்ம ரொம்ப கிளாஷ் ஆகும். அதை யார் உடைப்பாங்கன்னா முருகன் உடைப்பார். முருகன் அனைத்தையும் அடக்கி ஆளுபவர், பிரம்மாவே சிறையில் வைத்தவர், தந்தைக்கே பாடம் புகட்டியவர். ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் சொல்வார். அப்போது எப்படி அவர் வழிபடணும்? செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா பழனி மலையில் விஸ்வரூப தரிசனம். ஏன்னா விஸ்வரூபத்தில் மட்டும்தான் மனிதனை முருகன் நேரடியாக பார்க்குறார். எத்தனையோ தரிசனம் இருக்கும் பொழுது நீங்கள் பர்டிகுலராக விஸ்வரூப தரிசனத்தை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அது எழுந்த உடனே முதல்ல கடவுள் இறைவனை பார்த்துருவார், அதாவது கடவுள் மனிதனை பார்த்துருவார். அவன் யார், எதிரில் நிற்கிறவன் என்ன, அவன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக மற்ற அலங்காரங்கள் மற்ற பூஜைகள்லாம் கடவுளை மனுஷன் பார்ப்பான்.
இதில் எது பெஸ்ட்டு நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படும்போது தான் நம்மளுடைய குறைகள் என்னன்றது பிரபஞ்சத்துக்கு நம்ம தெரிவிக்கப்படும். நான் பொறுமையாக ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆகி 10 மணிக்கு எழுந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே விஞ்சில் பொறுமையாக ஏறி போவேன், மதியம் உச்சகால பூஜைக்கு தான் போய் பார்ப்பேன்னா அது சரி வராது. சில இடங்களில் சில நேரங்களில் நாம் விஸ்வரூப தரிசனத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. அது எந்த கோயிலாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், விஸ்வரூப தரிசனத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. இன்றைக்கும் பல பிக் ஷாட்ஸு தொடர்ந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு மட்டுமே போவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும். அது எனக்கு நல்லா தெரியும். ஓகே சார், இப்போ விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது திருமண தடைக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் சார்? எந்த ஒரு கடவுளினுடைய விஸ்வரூப தரிசனமும், எந்த கடவுளை நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறீங்களோ அந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு காரதத்துவம் பாவம். ஒரு சில இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயரை விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்காது. முருகரை போய் பழனியில் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்றது உறுதி. விஜயவாடா கனகதுர்கையில் போய் நீங்கள் விஸ்வரூப தரிசன கர்கமாலா பூஜை பண்ணுறீங்கன்னா காதலில் தோற்றவன், டிவோர்ஸ் ஆனவன், கோடிக்கணக்கில் கோர்ட்டு கேஸ் எடுக்கிறவன் ஜெயிப்பான். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போது தண்ணி வரலைன்னா நீங்கள் யாருக்கு லெட்டர் எழுதுவீங்க? இல்லைன்னா கரண்ட் வரலைன்னா மின்சாரத்துறை அமைச்சருக்கு தான் எழுதுவோம். தண்ணி வரலைன்னா நீர்த்துறைக்கு தான் எழுதுவோம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. அந்தந்த தெய்வத்தை நம்ம விஸ்வரூபத்தில் போய் தரிசிக்கும் போது அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகிடும். இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொன்ன பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவாங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா தகவலுமே நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.